சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இலைப்பாற்றி கொடுக்கின்றார், இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இலைப்பாற்றி கொடுக்கின்றார், துயரினில் ஆறுதலாய், நோயினில் மருத்துவராய், அடிமையின் விடுதலையாய் ஆண்டவர் இருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இலைப்பாற்றி கொடுக்கின்றார், இலைப்பாற்றி கொடுக்கின்றார். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? இன்றைக்கி நம்ம எல்லாரையும் தான் ஏசப்பா எங்கிட்ட வாங்கன்னு சொல்கிறாங்களே, அவர் கூப்பிட்றது உங்களுடைய செவிகளுக்கு கேட்குதா குட்டீஸ்? நீங்கள் எப்போயாவது அவர் உங்களை கூப்பிட்றத நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா? இந்த நாளில் அருமையாக நம்ம அந்த பாடல் வழியாக பார்த்துருக்குறோம். ஏன்னா நம்ம எல்லாரிடத்துலையும் நமக்கு நிறைவான சந்தோஷங்கிற ஒன்று நிறைய நேரங்களில் இருக்கிறதே கிடையாது. நம்ம வீட்டில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷமான விஷயங்களில் கூட நம்ம என்ன பண்ணுவோம், சில குற்றங்கள், சில குறைவுகளை கண்டுபிடிச்சி அதனால் சோர்ந்து போய் நமக்கு கிடைச்ச நிறைவான ஆசீர்வாதங்களை கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், சந்தோஷமாக ஏற்றுக்க மாட்டோம். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் இன்றைக்கி ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ எதுக்கு சோர்ந்து போகிற, நீ எதுக்கு அதை ஒரு சுமையாக நினைக்கிற, அதில் இருக்கிற சுகமான காரியங்களை மட்டும் நீ எடுத்துக்கோ, அந்த சுமையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, உனக்காக நான் அதை சுமந்து நிறைவான சுகமாக நான் உனக்கு மாற்றி கொடுப்பேன்னு அருமையாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை தான் சங்கீதம் 25:20 படியாகவும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், நான் உம்மையே நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உண்மையே நம்பி இருக்கிறேன். நம்ம எல்லாருடைய மனநிலையிலையும் இப்படி ஒரு எண்ணம் இருக்கும், ஏசப்பா நான் இந்த காரியத்தை எடுத்து பண்ண போகிறேன், இதில் நான் தலை குனிஞ்சிடக்கூடாது, எனக்கு நீங்கள் பக்கப்பலமாக இருங்க, நான் உங்களை கையை இறுக பிடிச்சிட்டு இந்த காரியத்தை நான் எடுத்து நடத்த போகிறேன், நீங்கள் எனக்கு முன்னதாக செல்லுங்கன்னு நம்ம நிறைய காரியங்களை நம்ம அவரை முன்னிலைப்படுத்தி நம்ம செய்துட்ருப்போம். அதில் நிறைய இடரல்கள் நம்ம நேரிட்டு இப்போ அதனால கூட நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், அப்படி தானே? ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ சோர்ந்து போய் இருக்கிற, ஆனால் அதுக்கான காரணம் நிரந்தரமானது கிடையாது. நான் உன்னை அந்த இடங்கள் எல்லாத்துலேயும் நான் என்ன பண்ணுறேன், நான் பயிற்சி வச்சிட்ருக்கேன். நீ கண்டிப்பாக அந்த எல்லா சோர்வுகளையும் தாண்டி நிறைவான சந்தோஷத்தை, நிறைவான ஆசீர்வாதத்தோடு நீ நிற்ப பாரு. ஸோ அதுக்கு தான் நான் உனக்கு சொல்கிறேன், என்னை நம்பி இருக்கிற நீ ஒரு காலம் வெட்கப்பட்டு போக மாட்ட, ஒரு காலமும் யாரும் முன்னாடியும் தள்ள குனிஞ்சு போக மாட்ட. ஸோ நீ நடத்திட்டு இருக்கிற காரியத்தை எடுத்து நீ இன்னும் அதிகமாக ஆசீர்வாதமாக செய்து முடி. கண்டிப்பாக உன்னை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என்னுடைய செட்டைகளின் நிழலில் நான் உன்னை மறைச்சி பாதுகாத்து வழி நடத்துவேன்னு இந்த நாளில் இதை கேட்டுட்ருக்க நம்ம எல்லார்ட்டையும் ஏசப்பா நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கானதுங்கிறத நம்ம நம்புகிறோமா? நம்ம அவரை மட்டும்தான் நம்பி இருக்கோன்னு நம்ம நம்புகிறோமா? இப்போ நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற காரியத்தில் எந்த ஒரு தலைக்குனிவும் எந்த ஒரு வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலையும் இல்லாதபடிக்கு அவர் நிறைவாக பார்த்துக்குவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்டு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. நீ வெட்கப்பட்டு போயிட மாட்டேன்னு எங்களை பார்த்து சொல்கிறீங்க டாடி. இதை கேட்டுட்டு இருக்கிற எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில்
அப்படிப்பட்ட ஒரு பயத்தில் இருக்கலாம். அவங்களிடத்துலலாம் நீங்கள் பேசுகிறதுக்கு நன்றி. அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா நடந்தேறி முடிப்பதற்கு நீங்கள் அவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கீங்கிறத உணர்த்திருக்கீங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிற எந்த ஒரு பாதையிலையும் எந்த ஒரு சோடும் போகாது டாடி. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.